ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சங்கீத புஸ்தகம் 18வது சங்கீதம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்முடைய காருண்யம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய மன்னிப்பு என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. தம்பி, சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்களா? போங்கடா, பாருங்க, சண்டே கிளாஸ் கூட நீங்கள் போகலாம், பிள்ளைங்க போங்க. பாருங்கள், இங்கே வேத வசனம் சொல்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. இது தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுடைய அந்த விசுவாச அறிக்கையினாலும் தாவீது தேவனை புரிந்து கொண்டதுனாலும் அவனுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்துச்சு, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆரம்பத்தில் ஏழையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் நம்ம தோற்று போன ஆளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல உங்கள் நல்வாழ்வு நாளுக்கு நாள் விருத்தி அடையும், உங்கள் தலைமுறை நாளுக்கு நாள் விருத்தி அடையும். இந்த தாவீதை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொல்லி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் என்று நினைக்கிறேன். பாருங்க, தாவீதை குறித்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். எல்லாம் கவனிங்கள். பிரைஸ்லாம். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் திருமுகத்தை காட்டுங்க. பிரைஸ்கா. அல்லேலூயா. பாருங்க, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு விருப்பமானதெல்லாம் செய்வான். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் சிநேகிதன் சொன்னார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் தாசன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொன்னார். ஆனால் எத்தனையோ பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் பல வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய பாறையா நீ இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை பாருங்க, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் மனசுக்கு பிடிச்ச ஆளு தாவீது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், மனசுக்கு பிடிச்ச ஆளு. ஆண்டவர் விட்னஸ் கொடுக்காரு, தாவீது என் மனதுக்கு பிடித்தவன். அதான் பிரைஸ்ல ஒரு முக்கியமான காரியம் சொல்ல வரேன். நீங்கள் அங்கே டைவெர்ட் ஆக வேணாம். கவனிங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இருதயத்தை நீங்கள் தொட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் ஒரு காரியம் செய்யணும். அல்லேலூயா. தாவீது தேவனுடைய இருதயத்தை அப்படி டச் பண்ணான். எப்படி, ஏன் டச் பண்ணான்? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் மனசுக்கு அவன் ரொம்ப அவனை பிடிச்சிருச்சு எனக்கு. அல்லேலூயா. பாருங்க, மோசே சீனா மலையில் 40 தடவை 40 நாள் உபவாசம் போட்டுறான். அவனை குறித்து கூட ஆண்டவர் என்ன செய்யலை, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனையே பலி செலுத்த போனான், அவனை குறித்து கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கல. யோசேப்பு எப்படிலாம் உண்மையாக இருந்தான், அவனை குறித்து கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கல. அல்லேலூயா. ஏன் தாவீதை குறித்து அவன் என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. தாவீது நல்லவனாக இருக்கிறான் அல்ல, தாவீதுக்கிட்ட எவ்வளோ மைனஸ் இருக்குது. ஆனாலும் அவன் எல்லா பரிசுத்தவான்களை காட்டிலும், இன்னைக்கு பரிசுத்தவான்கள் சொல்லாங்க, பரலோகத்தில் எல்லாரும் மோசே, ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக்கு எல்லாம் அப்படியே மகிமையில் அப்படியே இருப்பாங்களாம். ஆனால் ஒரு ஆள் மட்டும் இதை கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு பரலோகத்திலையும் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பாங்களாம். அவர் தான் தாவீது. அல்லேலூயா. அவர் அங்கே பரலோகத்துக்கு போனாலும் அவரோட கை சும்மா இருக்காது. பிரைஸ்லாம். அங்கேயும் சொல்கிறான், கர்த்தாவே நீர் என் மேய்ப்பர். தாவீதை குறித்து
கர்த்தர் ஏன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார் என்றால், தேவனை அவன் இரவும் பகலும் நினைச்சு நம்மளை மாதிரி அழகலை. அல்லேலூயா. நம்ம கேட்குறோம், என்ன ஆண்டவர் இன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. ஏன் ஆண்டவரே உங்களுக்கு கிறிஸ்தவ கண்ணு இல்லையா? என் ஜெபத்தை நீங்கள் இன்னும் கேட்க மாட்டேங்கிறீங்களே? நீங்கள் யோசித்து பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவா தேவனை குறித்து ஒரு முறுமுறுப்பு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குது. என்ன ஆண்டவரை நீங்கள் இன்னும், அல்லேலூயா, இக்கட்டான நேரத்தில், பாடுகள் நிறைந்த சூழ்நிலையில், வேதனை நிறைந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை குறித்து எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? அல்லேலூயா, பிரைஸ் காட். என்ன ஆண்டவரே, எனக்கு இன்னும் சுகம் கிடைக்கல, என் குடும்பத்தில் இன்னும் நிம்மதி இல்லை, இன்னும் பண கஷ்டம் போகலை, இன்னும் வியாதி நீங்களை, என்ன ஆண்டவரே? நம்ம மனசெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிடுவார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லாமலே தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை அவரோ இப்போ தாவீதுடைய இருதயத்தை ஏன் ஆண்டவர் பிடிச்சவர் என்று சொன்னார் என்றால், தாவீதுடைய இருதயம் எவ்வளவு பாடுகள், அவமானங்கள். தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோமால விரட்டப்பட்டான். எப்படி ராஜாவா இருந்தவன் தன்னுடைய சொந்த குமாரனை பார்த்து ஓடி ஒளிகிறான். ஒரு ராஜா கால்நடையா நடந்து திரிகிறான் காடுகளில். அவனை சீமை, அவனை கேவலப்படுத்துகிறான். நிறைய பேர் அவனை வையிறாங்க, திட்டுறாங்க. அது நடுவில் அவன் சொல்கிறான், கர்த்தாவே நீ நல்லவர், ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஏன்னா அவன் எல்லா நேரத்திலையும் அவன் இருதயத்திலேருந்து தேவனை முறுமுறுக்கலைங்க. பிரேஸ்லா. ஹலோ ஹலோ. நான் உண்மையாகவே சொல்கிறேன். நான் அநேக இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன், என் குடும்பத்தில் சொல்லியிருக்கேன், மற்றவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நேசிக்கவங்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு காலமும் தேவனை முறுமுறுக்காதீர்கள். அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவர்கிட்ட ஒரு தீமையும் இல்லை. அவர் உங்களுக்கு ஒரு காலமும் தீமை செய்வது இல்லை. அவர் நன்மை மட்டுமே செய்வார். காரணம், அவர்கிட்ட தீமை இல்லை. இதை பழைய உடன்படிக்கைக்கு தாவீது புரிந்து கொண்டான். தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது. எவ்வளோ பாடுகள் வந்தாலும் இந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் காரணம் அல்ல, அவர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய இருதயத்தில் அப்படி மார்க் எடுக்கணும்னா அவர் ஒன்று தாங்க ரகசியம். எல்லா நேரமும் அவரை நீங்கள் வாழ்த்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நஷ்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், நடுவிலையும் கர்த்தரை நான் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது யாரு? தாவீது. ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? எவ்வளவு பாடு தெரியுமா அவனுக்கு? தன் சிறு பிராயத்தில் தன் குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவன், கூட பிறந்தவங்க குடும்பம் அம்மா அப்பாவால் புறக்கணிக்கப்பட்டவன், உடன் பிறந்தவங்களால் புறக்கணிக்கப்பட்டவன். வானங்களை பார்த்துக்கிட்டே கர்த்தாவே நீ எவ்வளவு நல்லவ அப்படி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சவுலால் துரத்தப்பட்டவன், சவுலால் அவன் புறக்கணிக்கப்பட்டவன், எவ்வளவோ பாடுகள். ஆனால் அது நடுவில் அவன் சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகம் போயிட்டா நம்ம எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். பிரைஸ்லா. எப்போதும் நம்ம வாயில் என்ன தான் இருக்கும்? நீங்கள் நினச்சாலும் கவலை வராது. ஹல்லேலூயா. பரலோக வாழ்வை பூமியில் வாழ்ந்தவன் தான் தாவீது. தேவனை புரிஞ்சுக்கிட்டான். அதனால சொன்னேன், கர்த்தரை பிரச்சனை இருக்குது, துன்பங்கள் இருக்குது, பாடு இருக்குது. அவன் சொல்கிறான், இதிலிருந்து கர்த்தர் நெருக்கத்தில் இருந்த என்னை கர்த்தர் விசாலத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா ஆபத்து எனக்கு நேரிட்ட வேலையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். பிரச்சனை சொல்லிகிட்டே இருப்பான், டக்குன்னு பாஞ்சிருவான். அல்லேலூயா. நீ இப்போ புலம்பிட்டு இருந்த, ஆமாம் இதெல்லாம் இருக்குது உண்மைதான், ஆனால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார். விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. பக்கத்து கைப்பிடிச்சு சோர்ந்து போகாதீங்க. நல்லா துதிங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். அல்லேலூயா. அவருடைய இருதயத்தை அவருடைய மனசை நம்ம டச் பண்ண போகிறோங்க. நம்ம சபை வளரப்போகிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்கள், சங்கீதம் 18வது சங்கீதத்தில் அவனுடைய மனதும் அவனுடைய வாயும் எப்படி இருக்கிறது. அவன் இந்த சங்கீத புஸ்தகங்கள்லாம் என்ன தெரியுங்களா? பாடல். சங்கீதம்லாம் என்னது?
பாடல் தான். எப்படிலாம் சொல்லி பாடி இருக்கிறான். அவன் எப்படி, அவனுடைய மனசு எப்படி தேவனை புகழ்ந்திருக்கிறது. சங்கீதம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம தியானிக்க போகிறோம். 18வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சங்கீதத்தில் ஒரு அடைப்பு குறிக்குள்ளே ஒன்று போட்டிருக்கு பாருங்க. அதை மட்டும் எடுத்துங்க. சங்கீதம் 18 மட்டும் எடுத்து வச்சுட்டு கவனிங்க. இப்போ மைக்கில் அதை வாசிங்க, அந்த அடைப்புக்குரிய வாசிங்க. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. வாசிங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். கவனிங்கள். முதல்ல பாருங்க, இந்த பாடலில் எழுதும்போது தாவீது சொல்கிறான், என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். கர்த்தரோட ஆவியான தீர்க்கதரிசனம் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, இந்த சங்கீதம் போல் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பேச போறீங்க. சொல்லுங்கள், எல்லா பிரச்சனைக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா சோர்வுக்கும் கர்த்தர் விடுதலையாக்கிறார். சவுளுடைய காரியத்திலிருந்து, சவுல் எப்படிலாம் விரட்டப்பட்டான் மறுநாட்கள் பார்க்கலாம். எல்லாவற்றிலேயும் அவன் விடுதலை ஆன உடனே அவன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிடிச்ச என்ன, சின்ன காரியம் நடந்தாலும் நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடுவான். இல்லையா? அவன் சொல்கிறான், வாழ்க்கையில் எனக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு. அதனால் அவன் முதல் வசனம் பாருங்கள், கவனிங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, ஐ லவ் யூ காட், ஐ லவ் யூ யெகோவா, ஐ லவ் யூ ஃபாதர். அல்லேலூயா. அன்பு ஃபஸ்ட்டு எதை கொண்டு வரானா, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. ரகசியம் இதுதான் ரகசியம். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும். பிரைஸ்லா. என் பெலனாகிய கர்த்தாவே, ஐ லவ் யூ காட். நான் உங்களை ரொம்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டில் மோசையை பார்க்க கூட இஸ்ரவேல் ஜனங்களால் முடியல. பழைய ஏற்பாட்டில் அக்கினி அப்படியே சீனாமல் இறங்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவன் என்றால் அடிச்சிடுவார். அல்லேலூயா. உடன்படிக்கைப்பட்டு சுமந்துட்டு போகிறாங்க. அதை உடன்படிக்கைப்பட்டு கீழே விழ போகுதுன்னு சொல்லி தடுக்கவே செத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் அந்த ஓய்வு நாளில் நீங்கள் ஆராதிக்கலைன்னா கல்லை கொண்டு நெஞ்சிடுவாங்க. இல்லையா? அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிற தேவன் என்றால் நடுங்குவாங்க. யெகோவா தேவனா நடுங்குவாங்க. அப்படிப்பட்ட பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, கிறிஸ்து வரப்போகிறார். அவர் மூலமாக நாங்கள் தேவனை அப்பா பிள்ளை என்ற உறவுக்குள் வரப்போகிறோம். அப்பா பிள்ளை என்று நாங்கள் கொலாவ போகிறோம். செல்ல டாடி என்று நாங்கள் சொல்ல போகிறோம். பழைய உடன்படிக்கை பலிகள் செலுத்தி கொண்டிருந்த நாட்களிலே தாவீதுக்கு வந்த வெளிப்பாடு கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. எந்த பாருங்க, மோசேக்கு கூட இந்த வெளிப்பாடு வரல. ஆபிரகாம் சொல்கிறான், லோத்தை அழிக்கும்படி தேவதூதர்கள் அந்த சோதம் குமாரை அழிக்கும்படி தேவதூதர்கள் இறங்கிட்டாங்க. அப்போ சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வராமல் இருக்கட்டும் ஒரு விசை. அல்லேலூயா. நான் துரும்பும் தூசியும் மாணவன். இன்றைக்கி அதை தான் நிறையா பிடிச்சி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நாங்கள் தூசி துரும்பு. அல்லேலூயா. நாங்கள் பெரிய பாவி ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவர், எங்களை அடிச்சிடாங்க ஆண்டவரே. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாமுக்கு இப்படி தான் இருந்துச்சு வெளிப்பாடு, மோசேக்கு அப்படி தான் இருந்துச்சு வெளிப்பாடு. ஆனால் அந்த உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒருவன் இருக்கிறான், அவனோட பேர் தாவீது. அவனுக்கு வந்த வெளிப்பாடை பாருங்க. ஐ லவ் யூ ஃபாதர், ஐ லவ் யூ யெகோவா. இன்னொரு இடத்துல சங்கீதம் 23 சொல்கிறான், ஐ லவ் யூ பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். எப்படி வாங்க அப்படி ஆச்சு. கர்த்தர்னா நடுங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அவன் கிருபையும் தேவ அன்பையும் புரிந்து கொண்டான். அல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். பிரைஸ்லா. தேவனை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றீர்கள்? தேவனுக்கும் உங்களுக்கு என்ன உறவு இருக்குது? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாவீதை போல தேவனுடைய அன்பை நீங்கள் ருசிக்க உங்கள் வாழ்க்கை உயர்வாய் மாறும். பாருங்கள், என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில்
அன்பு கூறுவேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவனுடைய மனசு, அவனுடைய வாய். பிரேசிலா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மனசு வாய். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க, அங்கே இங்கே பார்க்காதீங்க, தூக்கலாம் வராது, அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரேஸ் காட். வாங்க, ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இந்த வருடத்து கடைசியில் நம்ம எல்லாவற்றுக்கு நன்றி செலுத்த போகிறோங்க. இந்த சபைக்குடைய அனைத்து காரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். பில்டிங்குக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்ம வாழ்க்கையில் இதுவரை தேவன் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த போகிறோம். எக்காலத்து உங்கள் வாயிலேருந்து ஒன்று வரணும், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு வர வேண்டும். பாருங்கள், இப்போ அவன் மனநிலை பாருங்க, கர்த்தர் என் கண்மலையும். யாரோடைய கண்மலையா? புரிஞ்சுக்கிட்டீங்களா ரகசியத்தை? எப்படி எங்கள் டாடி, அல்லேலூயா, என்னுடைய செல்ல டாடி, அல்லேலூயா. நானும் நிறைய உண்மையாகவே சொல்கிறேன். எப்பயா ரொம்ப பிரச்சனை தாங்க முடியல, ரொம்ப வேதனையாக்கணும், தனியாக போய் வானத்தை பார்த்து சொல்லுவேன், டாடி, செல்ல டாடி, நான் வந்திருக்கிறேன், பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. பிரைஸ்லா. நீங்களும் தேவனை குறித்து உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இங்கே தாவீது சொல்கிறான், என் கண்மலை. அல்லேலூயா. எவ்வளோ இது பாருங்க அவனுக்கு. பாருங்க, என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனுமா. அடேஷாக்கா. பிரைஸ்லா. யெகோவா தேவன் எல்லாம் நடுங்கி கொண்டிருக்கும் போது அவன் சொல்ல, அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அவர் எங்கள் அப்பா. அல்லேலூயா. அவர் என்னுடைய செல்ல டாடி. பிரைஸ்லா. அவர் என்னை புரிந்து கொள்வார். இப்படி கொஞ்சம் நான் எப்படி இருக்கேன். ஒரு வீட்டில் 6 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளை மட்டும் டாடி மம்மிட்ட வந்து, என்னுடைய சொந்த டாடி, செல்ல டாடி, அன்பான மம்மி அப்படின்னு சொல்லி என்ன ஆவீங்க சொல்லுங்க? பேரண்ட்ஸ் என்ன ஆவீங்க? என்ன ஆவீங்க சொல்லுங்க? 5 பேர் நல்லவனாகவே இருந்தாலும் இவன் கொஞ்சில் என்ன ஆயிடுவீங்க? சரண்ட் ஆயிடுவீங்க. இதை தகப்பனுடைய உள்ளங்க. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. காலை எந்திரிச்ச உடனே, அப்பா உங்கள் பிள்ளைனாப்பா. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காம யார் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறீங்க? அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், என் கோட்டை, என் தேவன், என் இரட்சகர். என்ன இது பாருங்க. அல்லேலூயா. என் தேவனும் பாருங்க, என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் புகழ்ந்து தள்ளுறாங்க. நீங்கள் இந்த நியூ இயர் முடியுங்களையும் சங்கீதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. அப்படியே எடுத்து நீங்கள் புகழ்ந்து தள்ளுங்க. பிரைஸ்லா. உங்களுடைய வறுமைகள் மாறும், உங்கள் வியாதிகள் மாறும், உங்களுடைய சோர்வுகள் மாறும். ஒரே ஒரு ஹாப்பினஸ்னால அப்படியே துள்ளிக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. தேவன் நம்முடைய சபையில் இதை காட்டில் 1000 மடங்கு கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். ஒரே ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம், கர்த்தரை நம்ம துதிக்க போகிறோம். முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. தேவன் நம்மக்கிட்ட ஆண்ட விருப்பம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது உங்களுக்கு கொடுத்த தேவனுடைய. இப்போ தாவீது கொடுத்த ஆண்ட அவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான்ப்பா. ஏன் என்ன செஞ்சான் பாருங்க, எப்படி துதிக்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நீர் என் தேவன், என் இரட்சகர், என் கோட்டை, என் துருகம், நீர் என்னை பாதுகாக்கிறீர். என்ன இது பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு இதமாக நானும் மாறணும் ஆர்வம் வருவதாக. அல்லேலூயா. அடுத்த சொல்கிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் யாரு? எதில் சந்தோஷப்படுறாரு? துதிகளிலே அவர் வாசம் பண்ணுகிறார். என் ஜனங்கள் என் துதியை, என் ஜனங்கள் என் புலம்பலை சொல்லி வருவார்கள். என் ஜனங்கள் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனையை சொல்லி கொண்டு இருப்பார்கள். அப்படி போட்டிருக்குதா? என் ஜனங்கள் என் துதியை. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? புரிஞ்சுட்டீங்களா? நம்ம எதை சொல்கிறோம்? ஆண்டவரே, நம்ம கஷ்டம், நம்ம பாடு, நம்ம பிரச்சனை, நம்ம பலவீனம், நம்மளோட சோறு எல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் சொல்லி, அப்போ ஆண்டவரே பார்த்தீங்களா? ஆண்டவரே, அல்லேலூயா. எங்கள் சூழ்நிலையை பார்த்தீங்களா? ஆண்டவரே, என் குடும்பத்தை பார்த்தீங்க, என்னை எப்படிலாம் திட்டுறாங்க பார்த்தீங்களா? ஆண்டவரே, ஆண்டவர் எல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. உன் பிரச்சனை எனக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? என் ஜனங்கள் என் துதியை. இங்கே தாங்க நம்ம மைனஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை தெரியுமா? நம்ம தேவனை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அப்போ எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. இந்த வருடத்துக்கு கடைசி நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் நீ நல்லவர். வசனங்களை எடுத்து எடுத்து பேச வேண்டும். பாருங்க, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. நான் துதிப்பேன், ஆகியால் என் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவேன். இப்படி சொன்னால் யாருங்க கேட்காம இருப்பா? ஆண்டவரே நான் உங்களை துதிப்பேன் ஆண்டவரே, ஆனால் இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவரே நான் டூர் போகிறேன், அப்பா நான் டூருக்கு போகிறேன், ஆனால் 5000 ரூபா எனக்கு கொடுத்துட்டீங்க, கொடுத்ததுக்காக உமக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ டாடி. நான் என்னடா நான் கொடுக்கவே இல்லையாடா, அதான் தேங்க்யூ டாடி. நான் பெர்மிஷனே கொடுக்கலையே, தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. பிரேஸ்லா. என் ஜனங்கள்லாம் உற்சாகமாக இருப்பாங்க ஆண்டவரே, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க டாடி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை மகிழ பண்ணுவாருங்க. அதெல்லாம் வேத வசனம் நல்லா புரிஞ்சுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறு, கத்த பெரிய காரியங்களே. ரகசியத்தை பாருங்க. இப்போ கடைசி 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் சொல்றாங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. எத்தனை பேர் ருசித்து பார்க்குறீங்க? கொஞ்சம் அல்லேலூயா. ஆண்டவர் ஓப்பன் தி ஐஸ். இயேசுவின் நாமத்தினால வேத வசனத்தை டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஐஸ்கிரீம் உடைய பார்த்துட்டு இருக்கும்போது அது லைட்டாக இருக்கும்போது டேஸ்ட் தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதே. இப்போ அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அபயமிட்டாரான். ஓகே, இவருடைய சத்தம் வந்து அவர் உன்னதத்துக்கு போயிடுச்சான், செவிகளுக்குள்ளே நெஞ்சான் ஏறிடுச்சான். இன்னொன்று இடத்துல போட்டிருக்கான், அவருடைய இருதயத்துக்குள்ளே போயிடுச்சான். அல்லேலூயா. இப்படி ஒரு 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 பையனை பையனோ மகனோ மகளோ இப்படி இருந்தால் நம்ம என்ன ஆயிடுவோம்? ஆடிடுவோம். ஐயோ. அல்லேலூயா. பிரேசலா. பாருங்க, இவன் சொல்கிறான் பாருங்க. மோசே தேவனை நடுங்கிட்டு இருக்கிறான், ஆபிரகாம் தூசின்னு சொல்லிட்டு இருக்கிறான், யாக்கோப்பு என்னாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான், என்னை ஆசீர்வதிச்சா கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இவர் நான் பாருங்க ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டாரா கேட்கல? இவன் என்ன சொல்லிட்டான்? என் சத்தத்தை கேட்டார். என் சத்தம் அவருடைய காதுக்குள்ளே போயிடுச்சு, செவிகளுக்குள்ளே என்ன ஏறிச்சு. பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு ஒரு அற்புதமான வார்த்தை 16, 17, 18, 19. இது ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறான். முதல் பகுதியில் அவன் தேவன் இடத்தில் வைக்கிற அன்பை சொல்லுகிறான். 2வது பகுதியில் தேவன் இடத்துல அன்பு வச்சனால என் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை எப்படிலாம் விடுவிப்பார் என்று சொல்றான். பிரேசலா. பாருங்கள், வாசிக்கலாமா? உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஜலப்பிரவாகம் என்ன தெரியுமா? பிரச்சனை, பாடு, வியாதி. இப்போ இவர் ஜலப்பிரவாகத்துக்குள் பிரச்சனைக்குள்ளே போயிட்டாராம். இங்கே போயிட்டாராம். அவர் உயரத்துலேருந்து கையை நெஞ்சாராம், நீட்டிட்டாராம். அல்லேலூயா. எப்படி பண்ணலாம்? நான் பிரச்சனை இருக்கிறேன், அவரை கையை நீட்டுவார். இதான் விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓப்பன் இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பைபிள் பார்க்குறீங்க? பார்த்தீங்கன்னா கண் திறக்கப்படும். பிரேஸ்லா. பாருங்க, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்ன செஞ்சாரு? இந்த பிரச்சனையிலேருந்து தூக்கி விட்டார். நம்ம சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்தால இந்த நாளில் எங்கள் சபைக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் பார்க்கிறார். எங்கள் சபையை தூக்கி கொண்டு போய் மெயினான இடத்துல, பில்டிங்கில் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. வியாதியில் இருக்கிற என்னை ஆண்டவர் கை தூக்கி எடுக்கிறா. கடனில் இருக்கிற என்னை கை தூக்கி எடுக்கிறா. பிரச்சனை இருக்கிற என்னை கை தூக்கி எடுக்கிறா. பயத்தில் இருக்கிற என்னை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறா. கரங்களை தட்டி ஹோ க்ளோரி டு ஜீசஸ். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ முதல்ல என்ன சொல்றான்? என்னை தூக்கி விட்டார். ஓகே,
ரெண்டாவது பாருங்க, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அல்லேலூயா. எவ்வளோ ஆண்டவரே, என்ன தாங்க முடியல, இவங்க என்னிலும் பார்க்க பலவானாக்குறாங்க. ஆனால் என் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என்னை வன்கண்ணுகளுக்கும் பொறாமைகளுக்கும் நாசமோசங்களுக்கும் மனிதர்களுடைய அழிவுக்கும் கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை விடுவித்தார். கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். கர்த்தர் என்னை என்ன செய்தார்? விடுவித்தார். பாருங்க, மூணாவது, என் வாசிங்க, மை கையில் வச்சுக்கோங்க, சீக்கிரம் என் கூட வாங்க. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரச்சனை நேரத்தில் ஏப்பா எல்லாரும் எதிராக வந்துட்டாங்கப்பா, ஆனால் நம்ம ஹீரோ விடுவாரா? அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஒரு சினிமாவில் பாருங்க, அப்படியே ஹீரோயிங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, ஓன் சண்டை ஃபைட் நடக்கும், ஹீரோயின் கத்துவாப்ப. எங்கேருந்து தான் ஹீரோ வருவான்னு தெரியும், அதெல்லாம் கேட்கக்கூடாது சினிமாவில். அல்லேலூயா. திடீர்னு நினைஞ்சிடுவார் ஹீரோ, அப்படி வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு தூக்கிட்டு போயிடுவார். பிரேஸ்லா சொல்ல, நம்ம தான் அவருக்கு மனவாட்டி. அல்லேலூயா. நம்ம தான் அவருடைய மனவாட்டி. பிரேஸ்லா. இவன் சொல்கிறான், சத்துருலாம் எதிராக வந்தாங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருந்தார். சொல்லுமா, கர்த்தர் இந்த வருடத்தில் எத்தனையோ பிரச்சனையில் இருந்தேன், ஆனால் கர்த்தர் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அன்பு என் மேலே அவர் ஆதரவாக இருந்தார். எப்படி பரவாயில்ல, ஒரு டாடி மம்மிகிட்ட போய், ஒரு பிள்ளைங்க போய், இத்தனை வருஷமாக எனக்கு ஆதரவாக இருந்தீங்க டாடி, ஆதரவாக நான் எனக்கு சமையல் பண்ணி போட்டேங்க மம்மி அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பிள்ளைங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல பாருங்கள். அல்லேலூயா. பாருங்கள், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். பிரேஸ்கா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு நீ ஆதரவாக இருந்தேன், ஆண்டவரே எனக்கு நீ ஆதரவாக. நம்ம சொல்லுவோமா, வலது கதை வச்சு, ஆண்டவரே இந்த 2024 எனக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க ஆண்டவரே, எங்கள் சபை மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஆதரவாக இருந்தீங்க ஆண்டவரே. என்ன ஒரு ஸ்வீட் வேர்டு. அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ரட்சிப்பாராக. பாருங்க, அடுத்து 19 பாருங்க. அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் நெருக்கத்தில் இருக்காரா? இப்போ அவர் தாவி சொல்றான், என்னை அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. பிரேஸ் காட். என் மேலே அவர் பிரியமாக இருக்கனால விசாலமான இடத்துல, நெருக்கத்தில் இருந்தது உண்மைதான், ஆனால் விசாலத்தை கொண்டு வந்துடுவார். இதாங்க ஜெபம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்து பிடிச்ச, ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் விசாலத்தில் நெஞ்சிட்டீங்க, கொண்டு வந்துட்டீங்க. அதுக்காக ஏன் கொண்டு வந்தீங்க தெரியுமா? என் மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக பாசமாக அன்பாக இருக்கீங்க ஆண்டவரே. எத்தனை பேர் புரியுது? பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம மேல் அன்பு வைத்தார். ஆனால் இதுதாங்க அன்பு. இதுதான் அவரை டச் பண்ணுது. ஆண்டவரே என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சு, நான் அந்த உலகத்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எனக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே, உங்கள் அன்புக்கு நன்றி. இதுதாங்க பாருங்க. இப்போ இந்த 16, 17, 18, 19 முதல் வார்த்தை என்னை தூக்கிவிட்டார், அடுத்தது என்னை விடுவித்தார், எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னை தப்புவித்தார். திரும்ப எங்கூட சொல்லுங்க, என்னை தூக்கிவிட்டார், என்னை விடுவித்தார், எனக்கு ஆதரவாக இருந்தார், என்னை தப்புவித்தார். இப்போ முதல்ல அன்பை சொல்கிறானா, ரெண்டாவது அவன் சூழ்நிலையிலேருந்து அவரை தாவீதை ஸ்ட்ராங் பண்ணுறாராம். பண்ணிவிட்டு அவன் எப்படி வெற்றி பெற்றான்னு பாருங்கள். அதே அதிகாரத்தில் 27, 28, 29, 30, 31, 32, 33 வரை நம்ம வாசிக்கும்போது ஒரு அற்புதமான வார்த்தை சொல்கிறார். இப்போ வாசிப்போமா? 27 மைக்கில் வாசிக்கப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பேர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவேர். 28 வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் இருளை என்ன செஞ்சிருவார்? வெளிச்சமாக்குவார். அடுத்து பாருங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்,
என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இப்போ முதல்ல அன்பை சொன்னானா, ரெண்டாவது அவன் பிரச்சனையிலேருந்து அவனை தூக்கி விட்டாரா, இப்போ அவன் ஸ்ட்ரென்த் ஆகிட்டான். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை என்ன செய்வேன், தாண்டுவேன். எந்த வியாதி, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம், எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். காரணம் அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், அவர் என்னை தூக்கி விடுகிறார், எனக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆகிய நான் சேனைக்குள் பாய்வேன். பயப்படலாம். அவன் பாருங்க, அந்த தைரியம் தான் அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்காண்டி போக முடிஞ்சிச்சு அவனுக்கு. அல்லேலூயா. பிரச்சனை எதை குறித்து பயப்படாமல் நான் உம்மாலே ஆண்டவரே, எதை 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 கோடிட்டுடுறான், உம்மாலே. இதுதான் பவுல் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வேலை செஞ்சாலும் எல்லா காரியத்திலையும் ஒன்று சொல்லணும், ஆண்டவர் உம்மாலே ஆண்டவரே, நான் இருக்கிறது உங்கள் கிருபை ஆண்டவரே. உம்மாலே. பாருங்கள், இந்த தேவனுக்கு வழியே உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை அனுபவித்த பிற்பாடு அவன் மற்றவங்களுக்கு சொல்கிறான், யாரெல்லாம் தேவன் நம்புகிறாங்களோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ரைஸ்லா. முதல்ல அவன் ருசித்து பார்க்குறான், அவன் தேவனிடத்தில் அன்பு வைக்கிறான். அன்பு வைத்துட்டு மற்றவங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் நம்புங்க, கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்க, அவர் உங்களுக்கு எப்படி இருப்பார், கேடகமாக இருப்பார். பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க, கர்த்தரை அல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார். அவர் தாங்க தேவன். அல்லேலூயா. அவர் தான் தேவன், அவர் தான் எனக்கு கண்மலை, வேற எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அல்லேலூயா. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அவன் பிரச்சனை இருந்தது உண்மைதான், போராட்டத்தில் இருந்தது உண்மைதான். அந்த தேவனிடத்தில் அன்பு வச்சு அவன் அந்த பிரச்சனை வெளியே வந்த உடனே அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை இடைக்கட்டினார், கர்த்தர் என்னை என்ன செய்தார், பலப்படுத்தினார். பாருங்க, என்னை அவர் பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. என் வாழ்க்கையில் இருக்கிற என் பாதைகள் இருக்கிற கரடு மூடெல்லாம் சரி பண்ணுகிறவர் தேவனே. என்னை பலப்படுத்துகிறவர் தேவனே. அதெல்லாம் முதல் வார்த்தை சொல்ல, என் பலனாகிய கர்த்தாவே. பாருங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் என் கால்களை கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பிரேஸ்லா. அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர் ஸ்தலங்களிலே. எண்ணத்தை பார்த்தீங்களா? என்ன பாருங்க, ஆண்டவர் எடை கட்டுறாரு, உம்மால ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், அவர் என் கால்களை மான் கால்கள் போல் ஆகி உயர்ந்த ஸ்தலத்தில். தன்னை குறித்தும் தன் வாழ்க்கையை குறித்தும் உயர்வான எண்ணம் தாவீதுக்கு இருந்துச்சு. பிரைஸ்லாம். இப்போ நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். உங்களை குறித்தும், உங்கள் குடும்பத்தை குறித்தும், நம்ம சபையை குறித்தும், உங்களுடைய வேலையை குறித்தும் எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்னு தெரியுமா? உயர்வான எண்ணம். அல்லேலூயா. என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நீர் என்னை நடக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. எப்படி பேசுகிறான் பாருங்கள், நடக்க பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு 35 இங்கே நம்ம வாசித்த வேத பகுதி, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உம்முடைய வலது கரம் என்னை தாங்கிறது, உம்முடைய காருணியம் என்னை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. நான் உயர்வுதுன்னா என்னுடைய உயர்வுக்கு காரணம் அவருடைய கிருபை தான், அவருடைய அன்பு தான், அவருடைய தயவு தான், அவருடைய கரம் தான். அல்லேலூயா. இப்போ தன்னை பலப்படுத்தி எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு பெரிய தளபதியாக, ராஜாவாக தன் எண்ணத்தை பயிற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. எப்படி அவனுக்கு அது எண்ணத்தில் இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா, அவன் தேவன் மேல் வைத்த அன்பு, தேவனை அவன் புரிஞ்சுக்கிட்டான். பிரேஸ்லா. பாருங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 36 வாசிங்க, 36, 37, 38 வாசிங்க. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நீ என்ன செஞ்சீர், அகலமாக்கினீர். அல்லேலூயா. ஆண்டவரே, பிரச்சனையில் இருக்கிறோமா, போராட்டத்தில் இருக்கிறோமா, சூழ்நிலையில் இருக்கிறோமா, அந்த கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு முன்னே போய் கோணானவைகளை. இப்போ அவன் தாவி சொல்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு, நான் நடந்து வரும்போது ரோடு போட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ரோடு? NH 44. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ரோடா? விசாலமான. ஏன்னா நான் வரேன் ஆண்டவரே, அதனால் நீ என் பாதை எப்படி இருக்குது, ராஜ பாதை ஆண்டவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
நல்லா நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய வார்த்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் வாரேன் ஆண்டவரே, நீர் எனக்கு பாதை என்ன செஞ்சிருக்கிறேன், அகலமாக்கிறேன். நான் நெருக்கத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். உங்கள் வலதுக்கிற என்னை தாங்குது, உம்முடைய காரணியை என்னை பெரியவன் ஆக்கிறோம் ஆண்டவரே. இல்லையா? கொஞ்சம் கூட நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது. இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ நெகட்டிவ் தாட்ஸு பாசிட்டிவ் தாட்ஸு கொடுத்து எத்தனையோ புக்கு வந்திருக்குது. அது எல்லாத்தையும் காட்டும் தேவ வார்த்தையில் அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்க. பிரேஸ்லா எப்படி சொல்கிறான் பாருங்க, நீ என்னை எடை கட்டுறாண்டவரே, பலத்தா எடை கட்டு. அவங்க சொல்கிறான், பிரச்சனை என்ன செய்வானா, என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் நான் திரும்பேன் ஆண்டவரே. எனக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ பலப்பட்டான் பாருங்க. இந்த பிரச்சனையை, இந்த வியாதியை, இந்த சோர்வை, இந்த கவலையை, இந்த வேதனையை, இந்த எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிடுவேன், முறியடிப்பேன், விட மாட்டேன், பிடிப்பேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறான். கடைசி பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க, கீழே பார்த்தீங்கன்னா 42, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து. இல்லையா? சண்டை பிரச்சனைக்கு நேரம் ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவித்து, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவன் சொன்ன அந்த பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு, இதிலெல்லாம் நான் என்னை நீங்கள் தப்பு வச்சுருவீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இப்படி தான் சொன்னாங்களா, இவங்க இந்த சண்டைக்கே நான் போக மாட்டேன். அல்லேலூயா. இந்த சண்டையிலேருந்துலாம் நீ என்ன நினைஞ்சிருவீர், தப்பு வித்து என்னை நீ தலைவனாக்கிறீர். ஐயா ஆண்டவர் அப்படியே புகழ்ந்து தள்ளி தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எல்லாத்தையும் அடிச்சிட்டான். பிரேஸ்லா, நீ என்னை தலைவனாக்கிறீர் ஆண்டவரே, ஜனங்களாம் எனக்கு கீழ்ப்படுகிறாங்க ஆண்டவரே, நான் ராஜா ஆண்டவரே. அவன் சாதாரண மேய்ப்பன், ஆனால் இவனுக்குள் தேவனை குறித்து அறிவு வரும்போது அவன் ராஜாவாக மாறுகிறான். பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை 46, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அல்லேலூயா. என் தேவன் தான் சதா காலமும் அவர் ஜீவன் உள்ளவர். அடிச்சு உயர்த்துறான். அவர் என் கண்மலையானவர். இன்னும் சொல்கிறான், அவர் துதியில் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பரலோகம் போய் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம், நீங்கள் துதிக்க மாட்டேன் இங்கே மாதிரிலாம் இருக்க முடியாது. இல்லையா? நீங்கள் துதிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. பிரேஸ்லா. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தை பூமியிலே அனுபவித்தான். பரலோகத்தை பூமியிலேயே அவர் ராஜ்யத்தை அவன் துதிக்கக்கூடிய மகனாக மாறினான் அந்த தாவீது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இதயத்துக்கு அவன் ஏற்றவான். நல்லா, அப்போ ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். பாருங்கள், இன்னொன்று ஒரு வார்த்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 48, 49, 50 வாசிப்புமா. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறேன். என் சத்துருக்களுக்கு எல்லாத்தையும் நீ விலக்கி நீர் என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே. பிரைஸ் காட். பிரச்சனையாக இருக்கா, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் விடுவிப்பீங்க ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலேருந்து என்னை விடுவிப்பீங்க ஆண்டவரே. எல்லா இஎம்ஐ கடன்லேருந்து எங்களை விடுவிப்பீங்க ஆண்டவரே. எல்லா பலவீனத்திலேருந்து நீ என்ன செய்வே, விடுவிப்பீர் ஆண்டவரே. எனக்கு அவ்வளோதாம்மா பேசுவவங்க நடுவிலேருந்து என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே. அவன் சொல்கிறான், நீர் என்னை உயர்த்தி அவங்க நடுவில் நீ என்ன செய்வே. அல்லேலூயா. பிரைஸ்லா. நம்ம உறவினர்கள் நடுவிலே, நண்பர்கள் நடுவிலே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார், கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, இந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க. அப்படி சொல்லிட்டு, இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். ஹல்லேலூயா. எதை தான் மென்ஷன் பண்ணிகிட்டே வரான். துதிக்கு பாத்திரான 3வது வசனத்தை 4வது வசனத்தை சொன்னான், திரும்ப ஊடால சொல்கிறான், திரும்ப எதை தான் சொல்கிறான், இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே உண்மை நான் என்ன செய்வேன். ஆண்டவரே, நீ என்னை உயர்த்ததுனால, என்னை பலப்படுத்தினால, எனக்கு இவ்வளோ வெற்றியை கொடுத்ததுனால, நான் இவங்கள் நடுவில் நான் ஒன்று செய்ய போகிறேன். கர்த்தரை நான் உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. அப்போ கடைசி சொல்கிறான், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும்
கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதுனது யாரு? தாவீதான். அவன் ராஜாக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரை எனக்கு நீங்கள் கிருபை கொடுத்து என்னுடைய தலைமுறை நீங்கள் சதா காலமும் கிருபை செய்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், மோசே கூட ஜனங்களுடைய அந்த காரியத்தினால மோசே ஜனங்களை திட்டுறான். ஆனால் இங்கே இவன் சொல்கிறான், அவன் தலைமுறையை பற்றி சொல்கிறான், ஆண்டவரே சதா காலமும் நீ எனக்கு கிருபை செய்வீர் ஆண்டவரே. என் தலைமுறைக்கு சதா காலமும் அவனுடைய தலைமுறைக்கும் தாவீது ஜெபம் பண்ணிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். என்ன ஜெபம் பண்ணுறான்? கிருபை செய்வீர். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு ஜீசஸ். ஓ பிரேஸ் காட். ரீகா பாலா பாய். ஓ ஷாக்கா தரி கபாலா பாலா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தால் விசுவாச அறிக்கையினால் எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரீகா பானி ஷாதா ரேபே கல்பாலோ. ஓ ரீகா பாலா பாலா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் என் பெலனாகி கர்த்தாவே, நாங்கள் உம்மில் அன்பு கூறுவோம். நீர் என் கேடகமும் என் இரட்சகரும். அப்பா, நீ துதிக்கு பாத்திரராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றுவதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் சபையை நீர் உயர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நல்வாழ்வு உண்டாகும்படி நான் பிளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் அதிகமாய் பிடித்து ஜெபிக்க அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் துதித்து உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன். அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொன்ன வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக மாற்றும். அவருடைய அன்பு. தாவீது அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, தேவனை துதித்தான், தேவனுக்கிட்ட முறுமுறுக்கலை. அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை எதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இனிமே ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டு கர்த்தரை நீங்கள் உயர்த்த வேண்டும். அவருடைய வார்த்தையை சொல்லி உயர்த்த வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட். ஆண்டவருடைய